பிரைஸ் லார்ட். கர்த்தர் நாமத்தில் எல்லாரும் மீண்டுமாக என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் பெரியவர். ஆமென். தலையில் தாழ்த்தி ஜெபிப்போம். நன்மையான ஈவுகளை தந்து ஆண்டவரே, இவ்வளோ காலம் எங்களை நடத்தி வந்து ஆண்டவரே, பலவீனத்தில் உடைய பலத்தை எங்களுக்கு தந்து எல்லா குறைவிலும் நிறைவாகி தந்து ஆண்டவரே, இது நல்ல மேய்ப்பராய்கள் போசித்து வருகிற ஆண்டவரே, நமக்கு நல்ல சுத்திரமானவரே, இப்போ மாணவரே, இந்த காலை நேரத்தை தந்து ஆண்டவரே, சமூகத்தில் எங்களை ஒரு மனதோடு கூடி சேர்த்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக உடைய வார்த்தைகளை சிறிதாக ஆலோசனையாக கொடுக்கும்படியாக அடியனை நீர் கூட்டி சேர்த்த மேலான கிருபைக்காக மீண்டும் நன்றி செலுத்துகிறேன். அவருடைய பிள்ளைகளை கூட்டி சேருங்க, உடைய வார்த்தை மன்னாவை உட்கொள்ளும்படியாகவும் அதற்கு ஆண்டவரே அது 30 100 பலன் தரும்படியாகவும் ஒவ்வொரு பலப்படுத்துங்க. இந்த கிருபைக்காக ஒவ்வொரு நாளும் கிருபை சூழ்ந்து ஆண்டவரே, அவருடைய கரம், அவருடைய தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்பட்டு ஆசீர்வாதத்தின் கரம் அவர்களோடு, பிள்ளைகளோடும், குடும்பத்தாரோடும் வேறு சதத்திட்டும் ஆண்டவரே நீ இருந்து வழியெடுத்து போகிறதுக்கே நினைச்சிருந்தாரே. சகல துதியும் கனவும் நீர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் ரட்சகராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திற்கு நல்ல தகப்பனே. ஆமென். அநேக வசனங்கள் தியானிக்கப்படி கொடுத்தாலும் தேவன் கொடுத்த வார்த்தை யோவான் 1:4 வரை வாசிப்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவன் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. ஆமே. ஆதியிலே எல்லாத்துக்கும் முதல், நம்பர் 1 துவக்கம். நிறைய வார்த்தை சொல்லலாம். அரபிகளோட அவ்வள் முதல் சொல்லுவாங்க. அப்போ அந்த ஆதி யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அப்போ எந்த சந்தேகம் இல்லாமல் நம்ம விசுவாசிக்கணும். ஆதியிலே வார்த்தை இருந்தது. நமக்கு அநேக காலங்கள் நம்ம எந்த விளையினமோ எந்த சூழ்நிலையோ நம்மளை தேற்றுவது தேவனுடைய வார்த்தை தான், வேற மனுஷன் இல்லை. நீங்கள் அந்த வார்த்தை நீங்கள் ஒரு சோர்வான நேரத்தில் பைபிளுக்கு போகும்போது பாருங்கள், அந்த வார்த்தை உங்களுக்கு கண்டிப்பாக இடைப்படும், சரியான வார்த்தை கிடைக்கும். அப்போ என்னது வார்த்தை? அந்த வார்த்தை எந்த இருக்குது பாருங்கள், அடுத்த வார்த்தை பாருங்கள். அது அவர் ஆதியிலே தேவனாக இருந்தார், சகலமும் அவர் மூலம் உண்டாயிற்று, உண்டாக ஒன்றும் அவர் இல்லாமல் உண்டாகவில்லை. அப்போ அவ்வளோ இருந்து தேவனோடு இருந்து அந்த வார்த்தை கிரியை செய்யும்போது சகலமும் லோகத்தில் எல்லாம் ஜீவராசிகள் எல்லாமே அவர் மூலமாக உண்டாயிற்று, வேற யாரும் கிடையாது. அப்போ கர்த்தர் அப்பவுமே இருக்கிறாரு, அவரை வேண்டி ஒன்றுமே உண்டாகவில்லை. அது தரவை நம்ம நம்பிக்கணும். எந்த விஷயமாலும் சரி, எந்த தவறான விஷயம் நடக்கணும்னாலும் அவருக்கு அறியாமல் நடக்காது. அப்போ எல்லாமே அவருக்கு மூலம் உண்டாயிற்று. அடுத்த ஒரு இம்பார்ட்டன் பாருங்க, 4ஆம் வசனம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்குள் ஒளியாக இருந்தது. இந்த தலைப்பே தான், அவருக்குள் ஜீவன் இருந்தது. அதனால அந்த ஜீவன் உள்ள கருத்தை என்ன பண்ணுறாருன்னா மனுஷனுக்கு ஒளியாக இருக்கிறார். அது எப்படி இருக்கிறாரு, எவ்வளோ இருக்கிறாருங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். ஒளின்னு சொல்லும்போது என்ன சொல்லணும்னா வெளிச்சம். எல்லாரும் தெரியும் ஒளி அது ஒரு இருள் காரியத்துக்குள்ள ஒரு வெளிச்சம் போகும்போது தான் அந்த இருள் விலக முடியும். அப்போ அவ்வளோக்குள்ள ஒரு பவர் உள்ள மனுஷனுக்குள்ள, பரிசுத்தமாக பார்க்கப்படுற மனுஷனுக்குள்ள அவர் வெளிச்சமாக இருக்காரு. அப்போது அவர் எவ்வளோ இருக்காங்கிறத இன்னொரு வசனம் சொல்லுது பாருங்க, 5ஆம் வசனம். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளால் அதை பற்றி கொள்ளவில்லை. அந்த ஒளி என்ன பண்ணுன்னா இருளுக்குள்ளே பிரகாசிக்க பண்ணுது. அப்போது அந்த இருட்டுக்குள்ளால் ஒரு டார்க்குள்ள வெளிச்சம் போகும்போது அந்த இருள் மங்குறாதான் வெளிச்சம் வெளியே வரும். அப்போ அந்த அவரோட ஒளி என்ன பண்ணணும்னா இருளை மறைக்கிறது. இருள் இது சுத்தமாக இருளை வெளியாக்கிட்டு அதை வெளிச்சமாக பிரகாசிக்க பண்ணுது. அப்படி பண்ணும்போது ஆனால் அந்த இருள் மீண்டுமாக அவரை மேற்கொள்ளவில்லை. அதான் சொல்லுது பாருங்க, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஏன்னா முடியாது, பற்றி கொள்ள இல்லை. ஒரு வசனம் சொல்லுது பாருங்க, காரணம் என்னன்னா 1 யோவான் 1:5 படிங்க. தேவன் ஒளியாய் இருக்கிறார்,
அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கிறது. ஆமென். இப்போ அவர் வந்து வெளிச்சத்துக்கு போகும்போது அந்த இருள் வந்து அவர் பற்றி கொள்ளவில்லை. காரணம் என்னன்னா பாருங்க, அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை. உலகத்திலே ஒரு நாயகன், பரிசுத்தர், எந்த மதத்தில் எந்த உலகத்தை எடுத்தாலும் பரிசுத்தரான தேவன் ஒருவர் அவர் தான், வேறு யாரும் கிடையாது. நீங்கள் எந்த கோட்பாடு எந்த இதை படித்தாலும் தெரியும், அவர் ஒருவரே பரிசுத்தர். அவருடைய எல்லா செய்கைகளும் இருளான காரியத்தில் ஒன்றுமே இல்லை. எத்தனையோ நம்ம வேதத்தை படிக்கிறோம், அவரை டெஸ்ட் பண்ணுறதுக்காக என்னென்ன காரியங்கள் செய்கிறார்களோ அதில் எதிலுமே அவர் சாத்தான கிரியைகளுக்கு உட்படவில்லை. ஆகையால் அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அப்படி இருக்கும்போது எந்த காரணத்தோட இருள் வந்து அவரை பற்றிக்க வாய்ப்பே இல்லை, முடியாது. இதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட் அவருக்கு. அதே சமயத்தில் நம்மளை போன்ற விசுவாசிகள் சரி, எத்தனை ஜனங்களும் சரி, நம்மளை எவ்வளோதான் பைபிளில் நம்ம வந்து டெம்ப்டேஷன் பண்ணி வச்சுருந்தாலும் சரி, இந்த உலக காரியத்தை நம்ம போகும்போது என்ன ஆகுது பாருங்க, நம்ம வந்து கொஞ்சம் சில நாள் பார்க்கும்போது தோணும் நல்லா ஆவிக்குள்ள வாழ்ச்சியாக தெரியும், சில நாள் வந்து கொஞ்சம் மங்களாக தோணும். அது காரணம் என்னென்னா, நம்மளே ஆளுகை செய்கிறது இருள். இந்த இருளான காரியங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஆளுகை செய்யும்போது நம்ம வந்து பின்னெடு திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பின்மாற்றத்துக்கு காணப்பட தோணும். அப்போ இருள் வரும், வெளிச்சம் குறையும். அதே சமயத்தில் அவரிடத்தில் அந்த இருள் கொஞ்சம் கூட உள்ளே வர முடியாது, வெளிச்சம்தான் மீண்டும் மீண்டும் பிரகாசம் பண்ணிக்கொண்டே இருக்கும். அப்போது நம்ம வந்து இதுக்கெல்லாம் என்னென்ன செய்யணுங்கிற காரணங்கள் சில இருக்குது, பார்ப்போம். யோவான் 8:2 வாசிப்போம். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். ஆமென். இன்னொரு வருஷம் பண்ணிக்க 8:12 வாசிக்க. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஆமென். இதான் வருஷம் என்ன சொல்றாருன்னா, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். நமக்கு மனுஷங்களை மட்டும் கிடையாது, உலகத்திற்கே ஒளியா இருக்கிறேன். ஆனால் என்னை பின்பற்றுகிறவன் யார? திரிய தேவன் கிடையாது, மூணு கிடையாது, உலகத்தில் தேவர்கள் கிடையாது. என்னை பின்பற்றுறவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரை தான் பின்பற்றணும், வேறு யாரும் இல்லை. பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அதில் பின்பற்றுவனுக்கு கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணிடுங்க, எப்படி பின்பற்றுறாங்க அதெல்லாம் முக்கியம் இருக்குது. சும்மா கால் தகுந்த மாட்டியா, இல்லை சபைக்குள்ளே மட்டுமா, இல்லை வெளியில் ஆட்கள் காணும மட்டுமா, அப்படி வேஷம் இல்லை. என்னை பின்பற்றுகிறவன் அப்படி அவர் யார் நம்ம தெரிஞ்சிருக்கணும்ல. அப்போ அந்த வழியில் பின்பற்றுறவன் அவங்களுக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னா இருளில் நடாமல் ஜீவ வழி அடைஞ்சிருப்பார்கள். அப்போ அதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அவருடைய எல்லா நாமத்தில் உள்ள எல்லா மகிமையும் தெரிஞ்சுக்கணும், அவருடைய கிரியைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்படி நம்ம அவரை பின்பற்றும் போது இருள் வழிக்கு நமக்கு வாய்ப்பே இல்லை. பாருங்க, நிறைய காரியங்கள் வந்தாலும் அது எல்லாம் தடங்களாகும். அந்த ஒளியான இடத்துல நடப்போம். ஜீவனுக்கு ஏற்ற ஜீவ ஒளியை நம்ம அடைந்திருப்போம். அப்புறம் என்னென்னு படிப்போம். இன்னொரு வருஷம் சொல்லுது, லூக்கா 2:30 வருஷம் சொல்லுது, தேவனுக்குள்ள பக்தியில் சேர்ந்த ஒரு வயதான முதியோர் சீமோனுங்கிற ஒரு இருந்திருக்காரு. அவர் சொல்கிறார் என்னன்னா, தேவனுடைய பிறப்பை குறித்து சொல்றாரு. அவர் பிறந்தோட உள்கருத்தை என்ன சொல்றாருன்னு பாருங்க, வாசிங்க. பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும். ஆமென். நமக்கு மட்டும் அல்ல, புற ஜாதிகளுக்கும் ஒளியாகவும் இருக்காரு. அது பிறப்பே அதுதான் காரணம். அப்போ அந்த மனுஷனுக்கு அன்று கொடுத்துட்ட காரியம் உணர்த்துறது புற ஜாதிகளுக்கும் ஒளியாகும் மமிக்கென்று தெரிஞ்சுவிட்ட மனுஷனாக பிறந்திருக்காரு. அவ்வாறாக அவருடைய ஒவ்வொரு காரியங்களும் எல்லா உலகத்தில் இருக்குது, மனுஷங்களும் இருக்காரு, புற ஜாதிக்கும் இருக்காரு. ஆனால் இவ்வளவு அவருடைய தன்மைகள், குணங்கள், காரியங்கள் இருந்தாலும் அந்த மனுஷன், அந்த ஜீவன மனுஷன் செயல்பட்ட காரியங்களை பார்ப்போம் எப்படி வர்றாங்க அப்படின்ட்டு.
ஆஹ், இன்னொரு வசனம் படிப்போம். யோவான் 12:46 படிங்க. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். ஆமென். முன்பு சொன்னோம் பார்த்தோம், என்னை பின்பற்றுகிறவன். அடுத்த என்னிடத்தில் விசுவாசமாக இருக்க வேண்டும். விசுவாசம் நமக்கு கிரியை செய்யும்போது தான் பின்பற்றல் வரும். கண்டிப்பாக அந்த விசுவாசம் குறையும் போது தான் பின் மாற்றம் வரும். விசுவாசம் எப்படி இருக்குது நமக்கு பார்க்கணும். கொஞ்சம் மனுஷங்களுக்குள்ளால விசுவாசப்படுறோமா, உலக காரியத்தை விசுவாசப்படுறோமா, தேவன் மேலே விசுவாசம் வைக்கிறோமான்னு பார்க்கணும். ஏன்னா இது வந்து டெஸ்ட்டாக காணப்படும் நிறைய இடங்களில். நம்ம உலகத்தில் இந்தியாவில் போகும்போது கூட, இங்கே கூட நமக்கு வந்து சர்ச்சுக்கு வந்துடுறோம், அப்புறமா வேலைக்கார போகிறோம், திருப்பி காரியத்துக்கு போக முடியாது. ஏன்னா உலக காரியம் போகும்போது பாருங்க, நிறையா பின்பற்றாத காரியங்கள், விசுவாசத்தை விட்டு விலகி போக வேண்டிய காரியங்கள் நிறைய வரும். ஏன்னா உலகத்தில் நிறைய விக்கிர ஆராதனைகள், தேவையில்லாத காரியங்கள் நிறைய நம்ம கண்ணு முன்னே போயிட்டு இருக்கோம். அப்போ அதில் நம்ம வந்து பலப்படுறோமா, விசுவாச குறைச்சி இல்லாமல் தேவன் மேலே பற்ற இருக்கிறோமா? கண்டிப்பாக அது இருக்கணும். அது இருக்கும்போது தான் அவரை நம்ம பின்பற்ற முடியும். இல்லைன்னா ஈஸியாக நம்ம வந்து பின்பற்றாமல் போகலாம். இவ்வளோ ஒரு தேவை தானே அப்படிங்கிறது. ஆனால் அப்படி இல்லை. நம்மளை வந்து அவர் சொந்த ஜனமாக எடுத்து வந்து பிரித்து எடுத்திருக்காரு. கண்டிப்பாக கிறிஸ்தவங்கிறதுல அது தனிப்பட்ட நம்ம வந்து அவருடைய பிள்ளைகள் காணப்படுறோம் எல்லா விதத்திலும். அப்படிங்கும்போது அவரை முழு மனசோடு விசுவாசிக்கணும். விசுவாசிக்கும் போது தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா, உலகத்துக்கு இருக்கவனும் இருளில் இராபடி உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறார். இருள் நம்மக்கிட்ட வரவே வாய்ப்பே இல்லை. அதே சமயத்தில் பாருங்கள், என்னென்னு படிப்போம். யோவானில் 3:19-21 வாசிப்போம். யோவான் 3:19-21. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவர்களாய் இருக்கிறபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்துக்கு வருகிறான் என்றார். ஆமென். 19 வாசிப்போம். இப்போ ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவர்களாக இருக்கிறபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினைக்கு காரணமாக இருக்கிறது. நம்ம இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டோம். அவ்வளோவா இருக்கார், எவ்வாறாக மனுஷன் இருக்கார், அப்புறம் ஜாதிகளுக்கும் ஒளியாக இருக்கார், உலகத்தில் இருக்கிறாரு, வெளிச்சமாக இருக்கார், நம்மளை எப்படி பிரகாசப்பட வைக்கிறாரு, எல்லாம் பார்த்த பிறகும் இவ்வளோ தெரிஞ்சு வரும். மனுஷன் என்ன பண்ணுறான் பாருங்கள். மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவர்களாக இருக்கிறபடியால், ஏன்னா அன்றாட காரியங்கள் பண்ணும்போது அவனுடைய கிரியைகள் கண்டிப்பாக வெளியாகும். அந்த கிரியைகளில் தான் அவனுடைய ஜென்ம சுபாவங்கள் வெளி தெரியும். அந்த கிரியைகள் வந்து பொல்லாதவர்களாக இருக்கிறபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கல என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வெளிச்சத்தை வர பார்க்கலும் இருளுக்கு பல விரும்புகிறாங்க. நம்ம கிரியைகளுக்கு காரணம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டில் கிரியைகளுக்கு காரணம் என்னென்னா, உலகத்தை மனுஷனோட சேரும்போது அந்த கிரியைகளுக்கு நம்ம உடன்படுறோம். இதில் பல இதை பார்த்துருக்கோம். ராஜாக்கள், நிறைய ராஜாக்கள் பார்த்துருக்கோம். அவங்க என்ன பண்ணுறாங்க, சில காரியங்கள் குடும்பத்தில் உள்ள அநேக தேவையில்லாத இன்வால்வ் ஆகும்போது அவருடைய பரிசுத்தை விட்டு வழுகி போகிறாங்க. அப்படி நம்ம பழைய பல நிறைய பார்க்கலாம். அப்படி அன்றைக்குள்ளே இவ்வளோ இருந்தவங்க கூட வழி போகும்போது நம்மளாம் லேசான காரியம். அப்போ நம்ம என்னன்னா, அந்த கிரியைகள் ஒவ்வொரு நாளும் கிரியைகள் நடக்கும்போது உணர்த்தப்படும். ஒரு சின்ன காரியம் பண்ண கூட இந்த கிரியை வந்து கர்த்தருக்கு விரோதமான காரியமாக காணப்படுது. அப்படி உணர்ந்து நம்ம திருந்தினோம்னா கிரியைகளை வந்து கண்டினியூ பண்ண முடியாது. பொல்லா கிரியைகளை இல்லை அப்படின்னா அது கண்டினியூ பண்ண வாய்ப்பு இருக்குது. அதுக்குள்ள வசனம் இருக்குது. அப்போ இந்த கிரியைகள் வந்து வெளிச்சத்தை விரும்பாமல் இருளை விரும்பும்போது என்ன பண்ணது காரணம் பாருங்க, அந்த அவனுடைய ஆக்கினைக்கு காரணமாக இருக்குது. கண்டிப்பாக சொல்லுவோம், நிறைய சொல்லுவோம், நான் நல்லா இருக்கிறேன், நல்லா தான் ஒழுங்காக செயல்படுறேன், அதனால் எனக்கு இந்த மாதிரி சூழ்நிலை வருது, இந்த மாதிரி காரியங்களை சிக்கிறேன்னு, எனக்கே சோதனை வருது. இதுதான் வசனம் இருக்குது. வெளியே தெரியலாம், கிரியைகள் பொல்லாத இருக்கலாம். அப்படி என்ன பண்ணலாம், அதே அவனுடைய ஆக்கினை தீர்ப்பு காரணமாக இருக்குது.
அப்படிங்கும்போது என்ன பண்ண முடியும் ஆண்டவர்? கண்டிப்பாக கிரியைகளை நம்ம சிந்திக்க வேண்டாம், இருளை விட்டு விலக வேண்டாம். அப்படிங்கும்போது ஆக்கினையிலிருந்து மாற்றலாம். அதில் என்ன வருஷம் பாருங்க, 20 வருஷம் படிக்க. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியிடத்தில் வராதிருக்கிறான். இதான் விஷயம். இப்போ பொல்லாங்கு செய்கிற என்ன பண்ணுறோன்னா, கிரியைகளை யாரும் பார்க்கல, கண்டிக்கல. இதான் விஷயம் அவங்களுக்கு. அப்போ யார் கண்டிக்க போகிறாங்க? கண்டிக்க ஒரு ஆள் பார்க்காம கூட அவங்க கிரியைகளை பின்தொடர்ந்தே இருப்பாங்க. ஏன்னா இருள காரியத்துக்கு போயிட்டே இருப்பாங்க. அது வசனம் தியானிக்கணும் நம்ம. அப்போ தான் அந்த கண்டிக்கப்பட முடியும் நம்மளால். இப்போ கண்டிடாத படினால என்ன பண்ணுறாங்க பாருங்க, ஒளியை விட்டு விலகுறான், இருளான காரியத்துக்குள்ளெல்லாம் வருகிறான். அது இருக்குது. அப்போ எந்த ஒரு ஆள் என்ன பண்ணுறாரு? அடுத்த வருஷம் வாசிங்க. சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியிடத்தில் வருகிறான் என்றார். ஆமென். அப்போ இவ்வளோ செய்யும்போது, அதாவது கொஞ்சம் கொஞ்சம் வசனம் தியானிச்சு வசனக்குள்ளால் நம்ம கிரியை செய்யும்போது என்ன பண்ணுறோன்னா, சத்தியத்துக்குள்ளே வருகிறான். எப்படின்னா, அவன் செய்கிற காரியங்களை குத்தப்படும். கண்டிப்பாக ஒவ்வொருத்தருடைய உள்ளார் மனசு கண்டிப்பாக குத்தப்படும். யாரெல்லாம் சரி, அவங்களுடைய கிரியைகள் பொல்லாங்க வழிக்கு மாறும்போது கண்டிப்பாக குத்தப்படும். அந்த குத்தப்படும் போது ஈவன் எனக்கு கூட எல்லா சமயத்திலும் நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன். எந்த தேவ மனுஷன் இருந்தாலும் குத்தப்படும். அப்போ குத்தப்படும் போது என்ன பண்ணுறாங்கன்னா, சத்தியத்தின்படி நடக்க மனசு வரும். வேண்டாம், வசனம் இவ்வாறு சொல்லுது, வசனம் இவ்வாறு வழி நடத்துது. எத்தனையோ வருஷம் படிக்கிறோம், அந்த வசனம் சொல்லுது, உன் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது. அப்போ கால் இதில் போகக்கூடாது, அது சத்தியம் இல்லை, அது வழி இல்லை. அப்படிங்கும்போது என்ன பண்ணுறான், சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் நம்முடைய செய்கிற ஒவ்வொரு காரியங்களும், அன்றாட நடத்த ஒவ்வொரு காரியங்களும் தேவனுக்குள்ளாக, வசனம் பாருங்க, தேவனுக்குள்ளாக செய்யப்படுது என்று அறிந்திருக்கான். நம்மளுடைய செயல் அல்ல அது. நம்ம நடக்கிறது, செய்கிறது, வேலை செய்கிறது, நம்ம ஆலோசிக்கிறது, நம்ம சாதிக்க நினைக்கிறது, வேலை இல்லாமல் பெரிய அளவில் போகிறது, திறமை, ஈவன் வாகனம் ஓட்டுற கூட எல்லாம் கூட, ஏன்னா நான் நினச்சிட்டேன், நான் செய்துட்டேன், நான் சாதிக்கணும்னு சொல்லலாம், மனசில் கிரியை செய்யலாம். இது தேவனுக்குள்ளாக செய்யப்படுறது. ஏன்னா நான் அநேக ட்ரிப்பு நான் இப்போ கூட யோசனை பண்ண பார்ப்பேன். நான் தனிமையில் தொழில் தொடங்கும்போது சில காரியங்கள் இப்போ நினைக்கும் போது எனக்கு ரொம்ப இதாக தெரியும், எப்படி செய்தங்கிறது தெரியும். ஆனால் அதுக்கு காரணம் தேவன் தான். அந்த அளவுக்கு ஆண்டவருக்குள்ளால் நான் வளர ஆரம்பித்தேன். ஆண்டவருக்குள்ளாடி நான் ஒப்பு கொடுத்தேன். நான் ஃபஸ்ட்டு வரும்போது ஒவ்வொரு நாளும் தேவன் நடத்தினார். அது இப்போ நினைக்கும் போது என்னால் எப்படி செய்தங்கிறது என்னால் திங்க் பண்ண பார்க்க முடியல. அந்த அளவுக்கு தேவனுக்குள்ளாக நடத்தப்பட்டேன் நான். அதனால தான் இன்றைக்கி உங்கள் கூட நிற்க முடியும்னால. அப்படிங்கும்போது அது அந்த கிரியைகள் என்ன செய்யப்படுறது வெளியாகும்படிக்கு ஒளியிடத்து வருகிறார். அதை நம்ம உணர்ந்தோம்னா தான் ஒளியிடத்து வர முடியும். அப்படி வரும்போது பாருங்கள் என்ன பண்ணுறோன்னா, பரிசுத்தரான கிறிஸ்துவால் நம்ம வளர முடியுது. அவருக்காக நம்ம ஒப்பு கொடுக்க முடியும். ஈவன் என்ன, நம்முடைய லைஃப் என்ன, ஜீவன். இப்போ ஒருத்தர் வாழ்கிறான்னா ஜீவனாக இருக்க விரும்புகிறான்னா, வாழ்கிற ஜீவனாக இருக்கிறோம், சுகமாக இருக்கணும், இதுக்காக தான் வாழ்கிறாங்க. இந்த ஜீவன் என்ன, லாஸ்ட்டில் என்னென்னா நித்திய ஜீவனுக்கு ஆயத்தமாக பட வேண்டும். நம்ம இந்த காலத்தில் வாழ்ந்துட்டு போகிற இல்லை, நித்திய ஜீவனுக்கு ஆயத்தமாக நம்ம வாழ ஆயத்தப்பட வேண்டும். அப்படி இப்படி வரும்போது அதுக்கு ஆயத்தப்படுற தேவன் நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார். கடந்த சண்டே கிளாஸில் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் கொடுத்தாங்க, எல்லோரும் வந்திருக்கோ தெரியும் நினைக்கிறேன். 1 சாமுவேல் 12 ஒரு அதிகம் கொடுத்தாங்க. வாசிக்கும்போது கொஞ்சம் நிறைய காரியங்கள் ஜனங்களை தங்களுக்கு ராஜா வைக்கிற தேவனை மறந்துட்டு அவங்க ராஜா வேண்டி கேட்டபோது தேவன் கொடுத்தாரு, எல்லாம் செய்தாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, லாஸ்ட்டில் பாவ காரியங்களுக்கு பட்டவுடனே சாமுவேல்கிட்ட திரும்பி முறையிடுறாங்க. அப்படி இருக்கும்போது அவர் சொல்ல ஒரே வார்த்தை, 1 சாமுவேல் 12:20 படிக்கவும். அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, பயப்படாதீங்கள், நீங்கள் இந்த பொல்லாப்பை எல்லாம் செய்தீர்கள், ஆகிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இதயத்தோடும் சேவியுங்கள். அதே
அப்போ என்ன பண்ணுறாரு, அவர் சொல்கிற ஒரே வார்த்தை என்னன்னாக்கி, நீங்கள் மீண்டும் பின்வாங்காமல். அப்போ இது முடிஞ்சப்போ நான் பாஸ்டர்கிட்ட கேட்டேன், அது எப்படி அவங்கள்ட்ட. அப்போ இது ஆண்டவருக்கு முன்னே தெரிஞ்சிருக்குங்களா, அப்படிங்கும்போது இப்படி ஒரு வாழ்க்கை இப்படி கொடுக்காம இருக்கலாமான்னு கேட்டேன். அவன் பாஸ்டர் ஒரு வார்த்தை ஏற்படுனா, இல்லை இல்லை, தேவன் நினைவு கூறுகிறார், நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்காரு, ஆனால் ஜனங்கள் அதை ஒத்துக்கல. அப்போ என்னென்னா, எனக்கு செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா, இதை பின்னாக போய் இதை சரி கட்டுறது சரியில்லை. இப்போ நம்ம ஒரு காரியம் செய்திருக்கிறோம், அதை யார் மூலமாக பின்னாடி சரி கட்டிட்டோம், அப்புறம் திருப்பி 2வது வருஷத்துக்கு போயிடலாம், அப்படி இல்லை. அவங்க அது என்ன சொல்கிறாங்கன்னா, கர்த்தரை விட்டு பின்வாங்கும்போது கர்த்தரை முழு இதோடு செவிக்கணும், திரும்பவும் மனம் திரும்பணும், செவிக்கணும். அதான் தேவன் கேட்குறாரு. அது கண்டிப்பாக எந்த இடத்துல நம்ம தவறுனமோ அந்த இடத்துல நம்ம வரணும் திருப்பி. நம்ம ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க இப்படி கேட்டதால கொடுத்தாரு, பாவக்கத்தை ஆயிடுச்சு. அப்போ அவங்க திருப்பி தேவனிடத்தான் வரணும். அதான் சமயம், நீங்கள் மீண்டும் முழுவதோடு தேவனை செய்வீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு திருப்பி உள்ள ரிலேஷன் கிடைக்கும் கண்டிப்பாக. அப்போ அது ஒரு எங்களுக்கு ஒரு ஹார்டாக இருந்தது. தேவன் நினைவு கூறுகிற வார்த்தையும் இருந்து, அப்போ தேவன் அப்படி செய்யக்கூடாதா அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டோம். ஆனால் தேவன் அப்படி அந்த வார்த்தை கண்டிப்பாக உணர்த்தப்பட்டது. பைபிள் வாசிங்க, கண்டிப்பாக அது எல்லாருக்கும் ஒரு பிரயோஜனமாக காணப்படும். அடுத்ததாக ஒரு பழைய பாடலை அதையும் நான் கேட்டிருப்பேன், எல்லாரும் தெரிஞ்ச பாடலாக இருக்கும். கட்டிடும் சிற்பிகளாம் கட்டிடுவோம் இயேசு கிறிஸ்துவுக்காய். நான் கேட்டேன், எனக்கு ஃபுல்லாக மனசில் இல்லை. ஆனால் அந்த ஒவ்வொரு வரியும் பாருங்கள், பழைய பாட்டு நான் இப்போ ஒரு வருஷம் முன்னே கேட்டிருந்தேன். ஒவ்வொரு வரியும் பயங்கர அர்த்தமாக இருக்கும். பழைய பாடல் ஒரு 50 வருஷம் மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் 9th படிக்கும்போது கிறிஸ்துஸ்கெல்லாம் படித்தேன். அப்போ லெசின்னு ஒரு அடிப்பாங்க, ஒரு ஸ்போர்ட்ஸ் டேயோட. அப்போ அதில் நான் உண்டு ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த கட்டிடம்னு வரும்போது அங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம் அந்த பொசிஷனுக்காக. எனக்கு ஒன்றும் தெரியாத போடலாம். ஆனால் இப்போ அந்த பாடம் திருப்பி கேளுங்க, கர்த்தரா இயேசு ஒருவரை மையப்படுத்தப்படியாக அநேக காரியங்கள் இருக்குது. கட்டிடம் கட்டுறது, அதில் அது யார் மூளைக்குள்ள வைக்கிறது, அஸ்துவாரை யார் இருக்காங்கிற அர்த்தம் கண்டிப்பாக அவ்வளோ லைனாக வரும். அப்போ இதில் என்னென்னா, நாமும் கட்டடம் கட்டிடும் சிற்பிகளாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் சிற்பிகளாக காணப்படுறோம். கர்த்தருடைய ஆலயத்தில் காணப்படுற நம்ம ஒவ்வொருவரும். அப்போ அந்த ஒவ்வொரு சிற்பிகளும் என்ன செய்கிறாங்க பாருங்க, கட்டிடுவோம் இயேசு கிறிஸ்துவுக்காய். அது இம்பார்ட்டன்ட். வேற தேவருக்கு அல்ல, 3 தேவருக்கு அல்ல, கிறிஸ்து ஒருவருக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா எழும்பி கட்டிடுவோம் சிற்பிகளாக. அவருக்கு கட்டுவோம், நமக்கு அல்ல, நம்முடைய யாருக்காக அல்ல, கிறிஸ்துக்குள்ளாக கட்டுவோம், கிறிஸ்துக்காக கட்டுவோம். அது இம்பார்ட்டண்ட்டாக நம்ம காரியங்களை ஒவ்வொருவரும் மனசில் வச்சுக்கணும். அப்படி அவருக்காக ஆலயத்தை கட்டப்படும் போது தேவன் எவ்வளோ செய்கிறாரோ சிறிய காரியத்தை கூட பார்ப்போம். கடைசியாக சங்கீதம் 92, 13, 14, 15. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் தெளித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்று விளங்கப்படும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். ஆமென். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். இப்போ பாட்டும் பாடணும், அவருக்காக ஆலயத்தை கட்டப்படுறோம், அவருக்காக இந்த அளவுக்கு பரிசுத்தமாக வாழ வெளிச்சத்துக்கு வரும்போது அவருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாக காணப்படும் போது என்ன பண்ணுறாங்க, அவருடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கண்டிப்பாக செழிக்க செய்கிறார் தேவன் நம்மளை. அது எப்படி செய்கிறாங்க, அடுத்த வசனம் படிக்க, 14 வாசிக்க. கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்கப்படும்படி. அவரு என்ன பண்றாருன்னா, உத்தமர் என்றும் கண்மலையாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலே அநியாயம் இல்லை, அது விளங்க பண்ணும்படிக்கு, அந்த வார்த்தையை தியானிக்கணும், அது தெளிவுபடுத்தும்படிக்கு. ஏன்னா அவர்கிட்ட வர்றவங்க எந்த விதத்திலும் சோர்ந்து போகக்கூடாது. சோர்வு இல்லை அவங்களுக்கு, சோகமான காரியங்கள் இல்லை, சரியாக நம்ம பின்பற்றி வரும்போது அது விளங்கும் பண்ணும்படிக்கு செய்துட்டு அடுத்த காரியம் சொல்ல பாருங்க, 15 வாசிங்க. அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து
புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். ஆமென். வயசு ஒரு காரணமே இல்லை கற்றுக்குள்ளா இல்லை. அதனால் அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து, யாருக்கு கற்றுக்கு தனி தந்து புஷ்டியும் பசுமையாக இருப்பார்கள். அந்த அளவுக்கு தேவன் வந்து நம்மளை கொண்டு வருவார். இதில் நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம் பார்த்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு கற்றுக்குள்ளால எல்லாரும் எவ்வளோ வயசு ஆனாலும் அந்த சோர்வு இல்லாதபடி ஒழுங்காக நம்ம வசனத்தை அந்த ஒளியாக கத்தெடுத்து வரும்போது அவர் எல்லோரையும் இவ்வாறாக ஆசிரிக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டுகிறேன். கர்த்தர் தாமே எல்லோரையும் ஆசிரிப்பார்கள். பேசலாம்.